ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஸ்வீட் ட்ரீம்ஸ். இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெதர்லாண்ட்ஸ் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் சொல்லி பார்த்திங்கன்னா ஹேனா ஜெண்டிசவாரிக். திரைப்படத்தில் அயாத்தி ஆசிஸ் சீத்தியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேனி சோனச்சிக் அகத்தேவாஸ் அப்படிங்கிற பண்ணியிருக்காங்க. மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சரிங்க, இந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. அதாவது இந்த கதைக்களம் நடக்கிற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1900 நடக்குது. ஸோ 20ஆம் நூற்றோட தொடக்கம். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில். அதாவது வந்து உலகம் ஃபுல்லாகவே காலனித்துவம் துவங்கின பிறகு மிக முக்கியமாக வந்து டச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா வந்து ஒரு கட்டத்தில் ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்களம் நடக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டச் பணக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சுகர் பிளான்டேஷன் இது வச்சு நடத்திட்டுருக்காரு. அவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருக்கு வயசு அதிகமாகிடுது. ஒரு 60 வயசு மேலே தாண்டினவர் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க மனைவியாக இருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து உடல்நிலை முடியாமல் இறந்து போயிடுறாரு. சரி, இறந்து போன அப்புறமா இந்த சொத்தெல்லாம் என்ன ஏது பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அவங்க மனைவி வராங்க. சரி, அவங்க மகனுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து வரணும், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்றாங்க. சரி, அவங்க மகன் வந்து அவரோட ஃபுனரல் கலந்ததுக்காக வராரு. வந்த இடத்துல என்ன ஒரு அதிர்ச்சூட்டமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த உயிரில் வந்து அதாவது வந்து இந்த மொத்த சொத்துமே, இந்த பிளான்டேஷன், இந்த வீடு, இங்கே இருக்கிற இடம் எல்லாமே, அதாவது அவர் வந்து மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் உறவை வச்சுக்கிட்டு ஒரு ஹவுஸ்மேட் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தர் இருக்கான். அவளுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த பையனோட பேர் காரலுக்கு தான் போய் சேரணுன்னு அந்த உயில் எழுதிடுறாரு. இப்போ இது ஆன அப்புறமா இதை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி வந்து கையாளுறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து அதாவது வந்து அவர் உறவை வைத்த சிட்டின்ற ஒரு மெய்டு இருக்கா இல்லையா, இவங்களை எப்படி கையாளுற ஒரு கட்டத்தில். இதுதான் இந்த ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மலாக இதுதான் கதைக்களம். பட் ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி விஷயம் நடக்கும்ன்றது எதிர்பார்த்து போனீங்கன்னா நடக்காது. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லணும். ஏன்னா வந்து அதிகாரம் எவ்வளோ பயங்கரமானது, அதுதான் இந்த படத்தோட மெயின் லைன். அதுதான் அந்த அதிகாரம் வந்து ஒருத்தர் கைக்கு மாறி போனால் என்ன மாதிரியான முடிவுகள் மனிதன் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதிகாரத்திலே வாழ்கிறவன் இன்னொன்று அதிகாரத்தை எதிர்க்கிற ஒருத்தன் அவன் ஒரு கட்டத்தில் வந்து எந்த அளவு எக்ஸ்ட்ரீம் போகிறான். ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் அந்த படத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மிக முக்கியமாக பேட்ரியாகி சமூகத்தில் ஆரம்பிக்குது. அது ஆணாதிக்க சமூகம், அதிகார வர்க்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் எந்த இடத்துல எந்த மாதிரி முடிவு எடுப்பா தேவைன்னா போன்ற பல விஷயங்களை இந்த படத்தில் பேசப்படுது. த பியூட்டி வேர் லைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நரேஷன் ஸ்டைல் தான். இதை வந்து ஒரு 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 சீரியஸ் ட்ராமா மூவியாக கொண்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் இது முழுக்க நரேஷன் ஸ்டைலில் ஒரு பெக்குலியர் வியர்ட் செட்டப்பில் கொண்டு போனது தான் ஒரு பலமாக நான் பார்க்குறேன். அந்த வியர்ட் செட்டப் தான் இந்த கதையை இந்த படத்தை வந்து ஒரு தளத்தை கொண்டு போய் நிறுத்துது. அதுதான் வந்து நரேஷன் ஸ்டைலில் மிக இயக்குனர் ஏனா செட்ஜா வைக்கக்கூடிய பலமாக நான் பார்க்குறேன். இந்த நரேஷன் ஸ்டைல் இந்த படத்துக்கு இப்படி கொடுத்தது வந்து பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லாவே கையாண்டிருக்காங்க அப்படின்னு நான் டெஃபினட்டாக சொல்லணுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இருந்தும் இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இந்த படங்கள் இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒரு தனித்தனியான விஷயம். அதாவது வந்து ஒரு அம்மா ஒரு படத்தின் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனவரோட மனைவி அந்த எப்படி ரியாக்ட் பண்ணுறா, தன் கணவன் இறக்குற அப்போ ஒரு லெட்டர் எழுதுறா அவங்க பையனுக்கு. அந்த லெட்டரில் எப்படி எழுதுறா, இதெல்லாம் ரொம்ப நுவான்ஸாக பயணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தன்னோட கணவனோட வர அந்த பெண், அதாவது வந்து சொத்தை எப்படியாவது விற்று எடுத்துகிட்டு போயிடலாம் நினைக்கிற பெண், அவள் எப்படி மாதிரி விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுறா, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் சிட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறா, இந்த மெய்டு எப்படி ரியாக்ட் பண்ணுற, பல பெண்களை வைத்து அது அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த 3 பெண்கள் ரியாக்ட் பண்ணுற இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படத்தில். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து. இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி, ஒரு பையன் ஒரு கட்டத்தில் ஒரு பையன் ஒருத்தனை சுடுவான். அதாவது அவன் மாறுறான். அந்த இடம் அதிகாரம் கையில் கிடைத்த பிறகு நீங்கள் எவனையும் எதுவும் பண்ண முடியாரா அப்படின்றது. சின்ன பையனாக இருந்தாலும் அதிகாரம்ன்றது பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப உணர்த்திருந்தது. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கிளைமேக்ஸ் வந்து இப்படி ஒரு கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த கிளைமேக்ஸ் அங்கே நடக்கும். அது ஏன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
அது கொஞ்சம் உங்களுக்கு மைனஸாக கூட தெரியல, இல்லை வந்து என்னடா இப்படி மாதிரி கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கலாம். பட் ஏன்னா இது சிட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உட்காந்து பார்க்கும்போது அதுதான் ரைட்டுன்னு அவள் சிட்டி நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் இவங்க கூட இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, சான்சஸ் இல்லை. ஸோ அதுக்கு இதுதான் ரைட். என் மகனுக்குள்ளே நான் இருந்தாலும் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு இதுதான் ரைட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணுற இடங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு டைஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் தட் இஸ் ரைட். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் அப்படின்றது தான் டேரக்டர் சொல்லி முடிக்கிறார். இந்த படத்தில் நடித்த நடிகை எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, யாருமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க. அயத்தி அஜிஸா பண்ண சிட்டி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரீனா சவுஜன் அகத்தாவா பண்ணவங்க, அந்த ஓனருடைய ஒய்ஃபாக வரவங்க, அவங்க எடுக்கிற ஒரு முடிவு ஃபைனலாக அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடமும் நீங்கள் பாருங்கள், அது வீல் பண்ண முடியாது. அவங்களோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ரொம்ப கம்மி சீன்ஸ் தான், பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லொகார்னோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ரெனி சவுடன்செக் அவங்களுக்கு வந்து வாங்கியிருக்காங்க வின்னர். அது தவிர்த்து கோல்டன் லியோபர்டுக்கும் இந்த படம் வந்து நாமினியாக இருக்குங்க இந்த லொகார்னோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1 win and 8 நாமினேஷன் ஆகிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஸ்வீட் ட்ரீம்ஸ் படம் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ ரீஜனல் சினிமாவோடையோ ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.